அந்த ராஜகோபுர நிலையப்படியை தாண்டி நம்ம உள்ளே வந்தாச்சுன்னா கெட்ட நேரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கெட்ட நேரம் நடந்துன்னு இருக்கவங்களால இந்த கோயிலுக்குள்ளேயே வர முடியாது. அந்த கெட்ட நேரம் முடிஞ்சு அந்த பாபத்திலேருந்து விடுபடணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான், அந்த தோஷத்துலேருந்து விடுபடணுங்கிற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அப்பேற்பட்ட ஸ்தலம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகள், என்ன அதிர்வலைகள் நமக்கு பாசிட்டிவான ஒரு அதிர்வலைகள் நமக்கு கிடைக்காத நம்ம உணரலாம். தொன்று தொட்டு இந்த ஊரில் இன்னி வரைக்கும் ஆலமர விழுது வந்து தரையை தொடாது, அகத்தி பூக்காது, சர்ப்பங்கள் யாரையும் தீண்டாது. பேர்பட்ட விசேஷமான ஸ்தலம் இது. நம்ம ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கால சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், 18 வருஷ ராகு தசை, 7 வருட கேது தசை, ராகு தசை, ராகு புத்தி, சுய தசை சுய புத்தி என்றைக்குமே ரொம்ப டேஞ்சரானது. ராகு தசை ராகு புத்தி, கேது தசை கேது புத்தி, லக்னத்தில் 2, 4, 6, 8, 10 ராகு கேது இருக்கிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் தடைபெறுதல், புத்திரபாக்கியம் இல்லாதவா, பூர்வ ஜென்ம தோஷம், பித்ரு தோஷம் உள்ளவா, கனவுல அடிக்கடி பாம்பு கடிக்கிறது மாரி, கொத்தர மாரி, துரத்துற மாரி உபத்திரம் உபாதி உள்ளவங்க, தார தோஷம் கலத்திர தோஷம் உள்ளவங்கெல்லாம் இந்த ஸ்தலத்தில் வந்து பரிகாரமோ பிராயச்சித்தமோ பண்ணிட்டு போனால் நிச்சயம் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார், அருள் புரிவாருங்கிறது சித்தர்களுடைய தேவர்களுடைய வாக்கு. அது உண்மையும் கூட. கல்வி தடையாக இருக்கட்டும், காரிய தடையாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு தடையாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், எல்லா தடையிலேருந்து இந்த இடத்துல வந்து சுவாமியை தரிசனம் பண்ணால் எல்லாம் நிவர்த்தி ஆகும். என்னத்துக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு இன்டீரியலான ஒரு கிராமத்தில் இவ்வளவு பக்தர்கள் இங்கே வராங்கன்னா, இங்கே வந்து அவங்க வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நடக்கிறது. திருமணத்துக்காக பிரார்த்தனைக்காக இங்கே வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாளில் அவங்களுக்கு நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ ஆகி மாலையும் எடுத்துமோ அங்கே வராங்க. குழந்தை பாக்கியத்துக்காக கணவன் மனைவி வந்து இந்த இடத்துல சுவாமியை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்த வருஷம் பார்த்தா குழந்தையோடு வராங்க. அதேமாரி அவங்க என்ன நினச்சி இந்த இடத்துக்கு வராங்களோ அந்த காரியங்கள் கை கூடுற வாசி தான் இந்த இடத்துல. ஒரு இன்டீரியலான ஒரு பிளேஸில் ஒரு குக்கிராமத்தில் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா இங்கே ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி ஒன்று இந்த இடத்துல இருக்குது. அந்த சக்தி தான் அந்த சாப பாப பிரதிபந்த தோஷத்துலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வருது. அதனால் அனைவரும் இந்த இடத்துல வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி பரிபூர்ண அருளுக்கு பிரார்த்தனமாக கேட்டுருவோம். எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, அமோகமாக இருங்க. மேலும் வளரணும். உங்கள் யூடியூப் கோ டெம்பிளும் இன்னும் மேலும் வளரணும். நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறோம். க்ஷேமமாக இருங்க. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமான வாழ்க்கை அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஆலயம், திருப்பாம்புரம் அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். வரும் 26ஆம் தேதி ராகு பெயர்ச்சி வருது. இந்த பெயர்ச்சிக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ராகு கேது பரிகார ஸ்தலம். ராகுவும் கேதுவும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அது இங்கே மட்டும்தான். லட்சார்ச்சனையில் எப்படி கலந்துக்கலாம், இங்கே என்னென்ன விசேஷமான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது இங்கே இருக்கிற பிரேம் குருக்கள் மற்றும் மற்ற குருக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கோயிலை ஒன்று ஒன்றா சுற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு எப்படி வர்றதுன்னு இப்போ பார்ப்போம். நம்ம திருப்பாம்புரம் போயிட்டு இருக்கோம். கும்பகோணத்துலேருந்து கிளம்பியாச்சு. கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகிற ரூட்டில் திருநாகேஸ்வரம் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கொல்லுமாங்குடின்ற ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ரூட்டை சொல்கிறேன். நம்ம கூட வந்த டிரைவர் சிவா அண்ணனும் அந்த ரூட்டை கரெக்டாக சொல்லிகிட்ருக்காரு. எப்படிங்க போனோம் சொல்லுங்கள்? கும்பகோணத்துலேருந்து திருப்பாம்பரம் போனால் எப்படி போனோம் சொல்லுங்கள் கரெக்டான ரூட்டு? கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருநாகேஸ்வரம் 5 கிலோமீட்டர்ஸ் வரும். சரிங்க. திருநாகேஸ்வரம் கடத்தரிலேருந்து தாண்டி காரைக்கால் ரோட பிடிக்கணும். சரிங்க. ரோட பிடிச்சி நம்ம போனோம்னா மாந்தைன்னு ஒரு ஊரை தாண்டி அடுத்த கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா திருப்பாம்புரம். உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும்போது உங்களோட ரைட் சைட்ல ஆர்ச் வரும். ஆமா ஆமா, பாம்பு ஆர்ச் வரும். ஓகே, நீங்க அதுக்குள்ளேயும் போகலாம். ஓகே. அதுல வந்து இப்போ ரோடு கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த இதுல போனாங்கன்னா நம்ம ரோடு ரொம்ப மோசமா இருக்கிறதுனால நம்ம போறது ரொம்ப கஷ்டம். சரிங்க. அதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு. ரோடு நல்லா தெளிவாகவே இருக்கு. அதுக்கு முன்னாடி அதோட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே நம்ம ஒரு ரைட் எடுத்தோம்னா ஒரு கிராமத்துக்குள்ள போந்து நம்ம நேரா கோயில் வாசலுக்கே போயிடலாம். ஓகே, அந்த வழி தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோமா? சரி சரி, வழிதான் நம்ம போறோம். சரி சரி. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து திருநாகேஸ்வரத்துல இருந்து காரைக்காலோட பிடிச்சிட்டு ஓகே நேரா மாந்தைங்கிற ஊர்ல இருந்து ரைட் எடுக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம கொல்லுமாங்குடி போக தேவையில்ல. ஓகேங்க. அதாவது நம்ம அந்த ரோட்ல தான் போறோம். முன்னாடியே அந்த மாந்தைங்கிற ஊர்ல ரைட் எடுக்கிறோம். கிராமத்துக்குள்ள போந்து நேரா கோயில் வாசல்ல போயிடலாம். சரிங்க சரி.
மயிலாடுதுறையிலேருந்து கூட வரலாம் இல்லைங்களா? மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவாரூர் line. திருவாரூர் லைனை பிடிச்சி வந்தீங்கன்னா சரி, மங்கைநல்லூர் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொல்லுமாங்குடி ஜங்ஷன். ஓகே. கொல்லுமாங்குடி ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா கும்பகோணம் அப்பன் போட்டு போகும். சரி, நீங்க வந்தீங்கன்னா கற்கத்தி. ஓகே. கற்கத்திங்கிற ஊரை தாண்டினதுக்கு அப்புறம் திருப்பாம்பரம் மார்ச் தெரியும், சரியில்லாத ரோடு தான் போகும். சரி, நீங்க அதுல போனா ரொம்ப மோசமா இருக்கும். அதுல இருந்து அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நான் சொன்ன இதே மாந்தை ரோடு வந்துடும். சரிங்க. அதுல நீங்க உள்ள போயிடலாம். ஓகே. நம்ம வந்து கும்பகோணத்திலேயே இந்த வண்டியை புக் பண்ணியிருக்கோம். ஜேஎஸ்டி டிராவல்ஸ் அப்படின்ற வண்டியை புக் பண்ணியிருக்கோம். இதோடைய கான்டாக்ட் நம்பரும் நம்ம கொடுக்குறோம். சிவான்ற அற்புதமான டிரைவர் நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவருடைய நம்பரையும் கொடுக்குறோம். நீங்கள் கும்பகோணம் வந்தால் இவங்கள பயன்படுத்திக்கலாம். இந்த நம்பரையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அவர்கள் கூப்பிட்டு பயன்படுத்திக்கலாம். மாந்தை சொன்ன மாந்தை வந்து மாந்தை போர்ட்லேருந்து ஒரு மீட்டர்ஸ் தான். சரிங்க. நம்ம கிலோமீட்டர்ஸ்ல போகணும்னா 1 மீட்டர்ஸ் மட்டும்தான். சரி, போயிட்டே வந்தோம்னா ஒரு நம்மளோட ரைட்ல வந்து ஒரு பாலம் தெரியும். சரி. நீங்க இந்த இடத்துல வந்து ஸ்லோவா போகணும், ரொம்ப ஸ்பீடா போகக்கூடாது. அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைட்ல உங்களுக்கு ஒரு போர்டு தெரியும். போர்டு, ஆமாம். போர்டுல வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டு, ஏரோ மார்க்லேயே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது பதவி தரும் தலம். எல்லா, அதாவது இங்க அங்காரகன் கோயிலும் இருக்கு, திருச்சிருக்குடி. சரி சரி. அந்த வழியா தான் நம்ம வந்து இதுதான் ஷார்ட் ரூட்ன்றீங்க. ஷார்ட் ரூட். ஓகே, நல்லா இருக்குன்னு ரூட் சொல்றீங்க இப்போதைக்கு. ஆமா, சிங்கிள் ரோடு தான், கொஞ்சம் ஸ்லோவா தான் போகணும். ஆப்போசிட்ல தான் வண்டி வந்தா கொஞ்சம் பொறுமையா மாறி தான் போகணும். அதனால ரொம்ப ஸ்பீட் போகக்கூடாது. இதுல ஹாரன் பண்ணி போகணும். கார்னர்ஸ் நிறைய இருக்கும், டேர்னிங்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, ஆனா ரோடு நல்லா பக்காவா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஷார்ட் கட் திருச்சிருக்குடி, அதாவது அங்காரகன். ஓகே, அங்காரகன் கோயில் வழியா நம்ம திருப்பாம்பரம் போறோம். ஓகே, அங்காரகன் கோயில் வழியா. ஆமா ஆமா. எந்த ஊர் பேர் சொன்னீங்க? திருச்சிருக்குடி. திருச்சிருக்குடி. ஓகே. திருப்பாம்பரம், கொல்லுமாங்குடி டு திருப்பாம்பரம். கொல்லுமாங்குடியில இருந்து திருப்பாம்பரம் வர மினி பஸ். பஸ்ல வரவங்க வந்து கும்பகோணத்துல இருந்து கொல்லுமாங்குடி வந்துடணும். கொல்லுமாங்குடியில இருந்து மினி பஸ் இருக்கு திருப்பாம்பரம். பாருங்க, மினி பஸ். பஸ்ல வரவங்களுக்கு வசதி இருக்கு. பஸ் வந்து டைமிங் தான். டைமிங் இல்லாதவங்க இந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோ இருக்கு, ஷேர் ஆட்டோ. ஷேர் ஆட்டோ இருக்கு. அந்த கொல்லுமாங்குடியில இருந்து வந்துடலாம். அப்படி இல்லைன்னா திருப்பாம்பரம் ஆர்ச்சில் நின்றுட்டு அங்க இருந்தே ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு. கொல்லுமாங்குடின்றதே நல்ல ஒரு இதுதான், பஸ் ஸ்டாப். எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு எனி டைம் பஸ் இருக்குது, பஸ் கிடைக்கும். சின்ன சின்ன போர்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி, ராகு கேது டெம்பிள் அப்படின்னு. ராகுவும் கேதும் ஒரே ஸ்தலத்துல இருக்கிறத பார்க்கலாம். அதாவது நவகிரகத்துல வந்து ராகு திருநாகேஸ்வரத்துல இருக்கிறாரு. ஆமா. கேது வந்து கீழப்பெரும்பள்ளத்துல இருக்காரு. சரிங்க. இது வந்து நவகிரகம். ஆமா. நவகிரகம் வந்து இணைஞ்சிருக்கிற ஒரு இடம் வந்து திருப்பாம்பரம். 2 பேருமே இணைஞ்சி, ராகுவும் கேதுவும். ஆமா. தோஷம் வந்து சில பேருக்கு ராகு தோஷம் இருக்கும், சில பேருக்கு வந்து கேது தோஷம் இருக்கும். சரி. ராகு கேது தோஷமும் உள்ளவங்க இருக்காங்க. ஓகே. அவங்க எல்லாம் இங்க வருவாங்க ஸ்பெஷலா. ஓகே, 2மே சேர்ந்த தோஷம். திருமணம் ஆகாம இருக்கிறவங்க. ஓகே. அப்போ இந்த குழந்தைக்காக வேண்டுறவங்க. சரி. வந்தாச்சு, திருப்பாம்புரம் வந்தாச்சு. திருப்பாம்புரம் வந்தாச்சு. அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் சிவாலயத்துக்கு வந்திருக்கோம். இங்க தான் ராகு கேது ஒரே சன்னதியில அமைஞ்சிருக்காரு. ராகு கேது பரிகார ஸ்தலம். இது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. சுவாமிக்கு இங்க தமிழ்ல பாம்புரநாதர் அப்படின்னு பெயர் இருக்கு. சுவாமி சன்னதியை போய் அபிஷேக ஆராதனையோட தரிசிக்கலாம். 6/5/2002 பௌர்ணமி திருநாளில் ஞாயிற்றுக்கிழமையில பாம்பு தன் தோலை திருமாலையாக அணிவித்து சென்ற காட்சி பாருங்க. சட்டை உதித்த காட்சி மாலையாகவே பண்ணியிருக்காங்க. அதிசயம்.
பாம்புபுரீஸ்வரர் திருக்கோயிலில் வண்டார் பூங்குழலி என்பது திருமாலையாக காட்சி வந்தது. இது சட்டையை தான் இங்கே போட்டிருக்காங்க.